Next topic, Congress ministries and their work. காங்கிரஸ் மினிஸ்ட்ரி, காங்கிரஸ் அமைச்சர்களும் அவர்களுடைய பணிகளும். The Government of India Act in 1935 was implemented with the announcement of the election in 1937. So, Government of India Act in 1935ல அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் provisional எலெக்ஷன் நடக்குது. Announcement of elections in 1937. The Congress immensely benefited because of the civil disobedience movement. Benefited அப்படின்னா பலன் பெற்றது, ஸோ வலிமை பெற்றது. எங்கன்னா in Congress the immensely benefited because of civil disobedience movement. The Congress called off its the program of boycott of legislature and contest of elections. The Congress called off na கைவிடப்பட்டது. The program of boycott of the legislature சட்டமன்றத்தை புறக்கணிப்பதை கைவிட்டுட்டாங்க. அதுக்கு அப்புறம் the contest the எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. It emerged the victoriesனா அதிக அளவில் வெற்றி அடைந்தார்கள் காங்கிரஸ் லீடர்ஸ். 7 out of 11 provinces, 7 out of 11, அதாவது 11 மாகாணங்களில் போட்டிட்டு 7 பிளேஸில் வெற்றி அடைஞ்சாங்க இந்த காங்கிரஸ். It formed the ministries in 8 provinces. ஸோ 7 கைப்பற்றினா 8 கூட்டணி ஆச்சு. எங்கெங்கன்னா மெட்ராஸ், பாம்பே, சென்ட்ரல் ப்ரொவின்சஸ், ஒரிஷா, பீகார், யுனைடெட் ப்ரொவின்சஸ், நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர்ஸ் ப்ரொவின்சஸ். ஸோ இந்த பகுதியிலலாம் இந்தியன் கவர்மெண்ட்ஸு வெற்றி அடைஞ்சாங்க. 8 provinces, மெட்ராஸ், பாம்பே, சென்ட்ரல் ப்ரொவின்சஸ், ஒடிஷா, பீகார், யுனைடெட் ப்ரொவின்சஸ், நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர்ஸ் ப்ரொவின்சஸ். In Assam, it formed the coalitions government. Coalitions are கூட்டணி அரசு. In Assam, it formed a coalitions government with Assam Valley Muslim Party led by the Sir Muhammad Sadullah. So totally 8 provinces. ஸோ 7, அதாவது 11 ப்ரொவின்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி 7ல் காங்கிரஸ் விக்டோரிஸ் அடைஞ்சாங்க. அந்த 7ல் எதுன்னு பார்க்கும்போது மெட்ராஸ், பாம்பே, சென்ட்ரல் ப்ரொவின்சஸ், ஒரிஷா, பீகார், யுனைடெட் ப்ரொவின்சஸ், நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ரொவின்சஸ். அண்ட் இட் ஃபார்ம்டு த 8 ப்ரொவின்சஸுங்கும் போது இந்த அஸ்ஸாம் வேலியை சேர்த்தி தான் 8. இட் ஃபார்ம்டு the coalitions, the government with the Assam Valley Muslim Party led by the Muhammad Sadullah. The Congress ministries functioned as a popular government. பாப்புலர்னா மக்கள் மத்தியில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சது, பேர் வாங்குச்சு காங்கிரஸ் கட்சி. அண்ட் ரெஸ்பாண்ட் டு தி நீட் ஆஃப் த பீப்புள்ஸ், மக்களுக்கு என்ன தேவை அதையே த காங்கிரஸ் கவர்மெண்ட் செஞ்சாங்க. த சேலரிஸ் ஆஃப் த மினிஸ்டர்னுடைய சேலரி எப்படின்னு பார்க்கும்போது வேர் ரெடியூஸ்டு ஃப்ரம் 2000 to 500 per month. 2000 500 ரூபாயாக குறைக்கப்பட்டது. Earlier, the actions taken against the nationalists were rescinded ரத்து செய்யப்பட்டார்கள். அதாவது நேஷனலிஸ்ட்டுக்கு எதிராக செய்யப்பட்ட அந்த முந்தைய நடவடிக்கைகளை ரத்து செய்யப்பட்டாங்க. They repealed the act which vested the emergency powers in the government. The lifted விலக்கிக் கொள்ளப்பட்டது.
தி பேன் தடைகளெல்லாம் விலக்கி கொடுப்பது இம்போஸ்ட் ஆன் த பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் த எக்ஸப்ட் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி தவிர மீதி அனைத்து கட்சி மேலே இந்த தடைகள் விலக்கப்பட்டது. அண்ட் ரிமூவல்டு அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் த நேஷனலிஸ்ட் ப்ரெஸ். த போலீஸ் பவர்ஸ் வேர் cribbed by the reporting by the CID on political speeches discontinued. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைத்து கட்சியும் இருந்த தடைகள் நீக்கப்பட்டது எக்ஸப்ட் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ப்ரெஷ் மேலே இருந்த பத்திரிக்கை மேலே இருந்த தடைகளும் ரிமூவ் பண்ணியாச்சு. போலீஸினுடைய அதிகாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதில் தெளிவாக சொல்கிறாங்க. அவங்களுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்தப்பட்டார்கள். அண்டு த ரிப்போர்ட்டிங் பை தி CID on the political speeches discontinues. The legislature's measures were adopted by reducing the indebtedness of the peasantry and improving the work conditions. The legislature's measures were adopted by reducing குறைக்கப்பட்டது indebtedness of the peasantries. இந்த விவசாயிகள் மேலே கடன்கள் குறைக்கப்பட்டது. அண்ட் இம்ப்ரூவிங் த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் லேபர்ஸ். அவங்களுடைய தொழிலாளர்களுடைய பணி நிலைமை மேம்படுத்தப்பட்டது. ஆஃப்டர் த டெம்பிள் என்ட்ரி லெஜிஸ்லேஷன்ஸ் வாஸ் பாஸ்டு. த ஸ்பெஷல் அட்டென்ஷன்ஸ் வாஸ் பெய்டு டு எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த். முக்கிய கவனம் எதில் செலுத்தினாங்கன்னா கல்வி, அதாவது ஸ்பெஷல் அட்டென்ஷன்ஸ் ஃபார் தி பே டு எஜுகேஷன் பப்ளிக் ஹெல்த். மக்களுடைய சுகாதாரத்துக்கு அதிகமாக கவனம் செலுத்தினாங்க. ஸோ த காங்கிரஸ் 1937 நிறைய இடத்துல விக்டோரிஸ் அடைஞ்சாங்க. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் 1937 எலெக்ஷன் நடந்தது. 11 அவுட் ஆஃப் 7 காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சாங்க. மக்கள் மத்தியில் நல்ல பாப்புலர் பார்ட்டியாக காங்கிரஸ் வளர்ச்சி அடைஞ்சது. ஆஃப்டர் தட் த ரிசைனேஷன்ஸ் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி, அவங்க பதவியை ரிசைனேஷன் பண்ணுறாங்க. இன் 1939 த செகண்ட் வேர்ல்டு வார் ப்ரோக் அவுட். செகண்ட் வேர்ல்டு வார் 1939 1945 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது. 39 to 1945. The colonial government, the British government of India entered the war the behalf of the allies without consulting the Congress ministry. அதாவது காங்கிரஸில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி லீடர்ஸ்களை கலந்து ஆலோசிக்காமல் அந்த அலைஸ் கூட இவங்க கூட்டணி அமைச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து த காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ரிசைன்ட் இன் த ப்ரொட்டஸ்ட். In 1940 he was demanding a separate state for Muslims. ஸோ 1940 என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம்ஸ்க்கு செப்பரேட் ஸ்டேட், தனி நாடு வேணுன்ட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ இந்த 1939 செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நம்முடைய மென் அண்ட் மெட்டீரியல்ஸை இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாத நம்முடைய லீடர்ஸை கன்சல்ட் பண்ணாமல் இவங்க யூஸ் பண்ணனால நம்முடைய காங்கிரஸ் லீடர்ஸ் ரிசைன் பண்ணிட்டாங்க. 1939 ரிசைன் பண்ணிட்டாங்க. மெயினாக மென் அண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது. The Congress ministers resigned the protest by the 1940. He was demanding a separate state for the Muslims. Next topic. So national movement during the Second World War in 1939 to 1945. Second World War 1939 to 1945. In 1939 Subhash Chandra Bose became the president of the Congress by defeating Pattabhi Sitaramayya, the candidate of Gandhiji. நம்முடைய தேசிய இயக்கம் நேஷனல் மூமெண்ட் டூரிங் தி செகண்ட் வேர்ல்டு வார் 1939 to 1945. ஸோ 1939 சுபாஷ் சந்திரபோஸ் பிகம் த பிரசிடெண்ட், காங்கிரஸினுடைய லீடராக இருக்கார். பை டிபீட்டிங் தோல்வியிட யாருன்னா பட்டாபி
சீத்தராமையா இவர் யாருடைய கேண்டிடேட்னா காந்திஜியினுடைய கேண்டிடேட். வென் காந்திஜி ரெப்யூஸ்டு டு கோஆப்ரேட் சுபாஷ் சந்திர போஸ். ஸோ சுபாஷ் சந்திர போஸ்க்கு காந்திஜி கோஆப்ரேட் பண்ணதால் ஸோ சுபாஷ் சந்திர போஸ் ரெசிக்னேட்டட் த காங்கிரஸ் பிரசிடெண்ட், காங்கிரஸ் கட்சி, his post and started the forward bloc. So after that the Subhash Chandra Bose started the forward bloc கட்சியை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இது வரைக்கும் பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டெவலப்மெண்ட்ஸ் லீடிங் டு குவைட் இந்தியா மூமெண்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.